Hello friends, welcome to Creative Aari Works. நம்ம வந்து இந்த ஃப்ளவர் மோட்டிவ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரேண்டமாக வந்து யூஸ்வலாக நிறைய பட்டுப்புடவையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நார்மல் ஃப்ளவர் தான். ஸோ இந்த ஃப்ளவரில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுத்து நம்ம நார்மலாக ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அந்த லோடிங் மாதிரி அந்த ஸ்டிச்சஸில் வந்து போட்டுட்ருக்கேன். ரைட் சைடு இருக்கிற ஒரு லீஃப் கீழே இருக்க லீஃபுக்கு. ஸோ நம்ம கலர் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பெருசாக பண்ணுறது இல்லை. எல்லாமே அந்த லீஃப் மாதிரி இருக்க ஷேப், மேலே இருக்க ஷேப் எல்லாத்துக்குமே அந்த டியூயல் கலர் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பிங்க் வித் ஸ்கை ப்ளூ இதுதான் வந்து அந்த ஒர்க்கோட கலர். ஸோ அந்த பிங்க் கலர் வந்து ஒரு மாதிரி எந்த இடத்துல நீங்கள் பிங்க் கொடுக்குறீங்களோ அதுக்கு நியர்பை ப்ளூ இருக்க மாதிரி மேலேயும் சரி சைட்லேயும் சரி அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனோ அதுலேருந்து ஒரு ஹாஃப் வேக்கு வந்து பிங்க் கலரை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 2 கலர் நீங்கள் போடும்போது பிங்க்குக்கும் ப்ளூக்கும் இடையில வந்து இந்த கிளாத் கலர் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ ப்ளூ போடும்போது கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. நான் வந்து பிங்க் வந்து எங்கெல்லாம் போடணுன்னு நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பிங்க்கை வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் வந்து அந்த மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த லீஃபில் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ ரைட் சைடு இருக்க லீஃபில் வந்து திரும்ப பிங்க்கே வரக்கூடாது. ஸோ ரைட் சைடு இருக்க லீஃபில் வந்து டாப்லேருந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த லீஃப் வந்து முடிகிற இடத்துல ப்ளூ இருக்கும், திரும்ப அந்த லீஃப் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல திரும்ப பிங்க் வந்து வரும். ஸோ டபுள் கலர் நீங்கள் போடும்போது அந்த வேரியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு லீஃபில் வந்து ஒரு லீஃபில் அடிப்பக்கம் ஒரு லீஃபில் வந்து மேல் பக்கம்னு சொல்லி நான் ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த மேலே இருக்க ஃப்ளவர் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் பிங்க் பண்ணணும். ஸோ இந்த மேலே இருக்க ஃப்ளவர் பாருங்கள், இதில் வந்து டாப்பில் இருக்குது அந்த பிங்க் கலர். ஸோ அந்த ஃப்ளவரோட பெட்டலில் வந்து பாட்டமில் வந்து அந்த பிங்க் கலர் வர மாதிரி, நெக்ஸ்ட்டு பெட்டலில் வந்து டாப்பில், அதுக்கு அடுத்த பெட்டல் பாட்டமில், அதுக்கு அடுத்த பெட்டல் டாப்பில். ஸோ மாறி மாறி வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகி வந்து வரும். ஸோ 6 இருக்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய அந்த ஐயோ எங்கே போடுறது அந்த மாதிரிலாம் வராது. அழகாக வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து பிங்க் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ப்ளூ வந்து போட ஆரம்பிக்க போகிறேன். நார்மலாக நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அந்த கர்வ் ஷேப்லாம் அழகாக வந்து வந்துடும். இது வந்து நல்லா வந்து பிரைட் ஸ்கை ப்ளூ. ஸோ பார்க்க வந்து நல்லா வந்து அந்த பிங்க்குக்கும் ப்ளூக்கும் எப்போவுமே நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா அழகாக அதில் வந்து உட்காரும். ஸோ அந்த காம்பினேஷன் மனசில் வச்சு தான் ஸ்கை ப்ளூ வந்து பிக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி டபுள் கலர்லலாம் ஃபில் பண்ணணுங்கிறது கிடையாது. எந்த ஃப்ளவர்னாலும் த்ரெட் ஒர்க் இப்படி தான் பண்ணணும். ஸோ டபுள் கலர் நீங்கள் போடும்போது அந்த அல்டர்னேட்டிவாக பக்கத்தில் வந்து அதே கலர் வந்து எல்லா பெட்டல்ஸ்லேயும் வராத மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கனாலே போதும். சும்மா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான். ஸோ ஒரே மாதிரி போட்டிருந்தா கூடவே ஒரு சிலர் போட்டிருக்கிறது வந்து மற்றவங்க போட்டிருக்க மாதிரி அழகாக வரலன்னு நினைக்கிறாங்கல்ல, அது இந்த கலர் வேரியேஷன்னால தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த ட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கில் வந்து ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லாமல் நல்லா அழகாக ஃபினிஷ் ஆகி வந்துடும். ஸோ இந்த ப்ளூ கலருமே வந்து மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ளவர் பெட்டல்ஸ்லையும் அந்த கேப் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போவுமே நீங்கள் வந்து பிங்க் கலர் சைட்லேருந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பிங்க் கலர் எங்கே முடிச்சிருக்கீங்களோ அந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களால் கேப் எல்லாம் ஃபில் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப் வந்து வந்துடும். நான் யூஸ்வலாக போடுறனால நான் வந்து அப்படியே போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் வந்து பீட்ஸில் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் இதோட ஒர்க்கு, வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும். ஏன்னா டபுள் கலர் நம்ம வந்து போட்டிருக்கனால சில சாரீக்கெலாம் வந்து இந்த மாதிரி 2-3 கலர்ஸ் வந்து வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் இது. ஸோ நார்மலாக நம்ம சுகர் பீடை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 3 பீடாக வந்து வச்சு எல்லா பெட்டல்ஸுக்குமே வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து நார்மல் நான் யூஸ் பண்ணுற ஏஸ்டார் சுகர் பீடு தான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த லீஃப் எல்லாம் பண்ணும்போது அதோட எட்ஜில் வந்து நான் சொல்லுவேன்ல அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக உட்கார்றதுக்கு ஒரு ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். எப்போது ஒரு சின்ன லீஃப்லேருந்து பெரிய லீஃப்னா கூடவே எப்போது நீங்கள் பண்ணாலுமே அந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக வர்றதுக்கான சின்ன சின்ன அந்த ட்ரிக் எல்லாமே நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு என்னவோ இந்த டிசைனில் ரொம்ப அழகாக இருக்கே அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா மொட்டையாக அந்த லீஃபோட எட்ஜெலாம் நல்லா ஷார்ப்பாக வராத மாதிரி யூஸ்வலாக போடுற மாதிரியே போட்டிங்கன்னா
ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். அந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக தெரியாது. குட்டி குட்டி எட்ஜஸ் கூட நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் ஒர்க் மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த ஒரு லீஃப் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நாட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் அவுட்லைன் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள் டபுள் கலர் எவ்வளோ நல்லா ஷேடிங்கில் வந்து வந்திருக்குன்னு. ஏதோ ஸ்கெட்ச் பெனில் நம்ம வந்து வரைஞ்ச மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.